ஃப்ரிட்ஜுக்குள்ளே இந்த ஒரு பொருள் வச்சு பாருங்கள், நீங்களே ஷாக் ஆவீங்க. அது மட்டும் இல்லாமல் நம்ம டெய்லி லைஃப்பில் தேவைப்படக்கூடிய ரொம்ப ஈஸியான கிச்சன் டிப்ஸ் தான் இன்றைக்கி உங்கள் கூட ஷேர் பண்ணியிருக்கேன். வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக பாருங்கள். நீங்கள் இப்போ தான் நம்ம சேனலை ஃபஸ்ட்டு டைம் பார்க்குறீங்க அப்படின்னா கடைசி வரைக்கும் பாருங்கள். பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி கூட இருக்க பெல்லைக்கானையும் ஆல்னு கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. ஃபஸ்ட்டு டிப், இந்த மாதிரி ஒரு ஹேங்கர் ஒன்று எடுத்துக்கோங்க. இது எதுக்காக அப்படின்னா, நம்ம வீட்டில் சின்ன குழந்தைங்களுடைய ட்ரெஸ்ஸோ அல்லது இன்னர் வேர் அல்லது கர்ச்சீஃபு அல்லது சாக்ஸ் அந்த மாதிரி ஏதோ ஒன்று காய போடுறதுக்கு தனித்தனியாக நம்ம போய் கொடியில் குத்தி விடுறதை விட நிறைய ஸ்பேஸ் நமக்கு போகும். அந்த மாதிரி கொடியில் குத்தி விட்டோம் அப்படின்னா, அதுக்கு நீங்கள் இந்த மாதிரி கர்ச்சீஃப் இது எல்லாமே இந்த மாதிரி கிளிப்பை போட்டு விட்டுட்டிங்கன்னா, அதாவது இந்த ஹேங்கரில் இந்த மாதிரி ஒவ்வொரு பொருளாக இந்த மாதிரி ஒவ்வொரு கர்ச்சீஃபு சாக்ஸு இந்த மாதிரி என்னென்ன குட்டி குட்டி ஐட்டம் இன்னர் வேர் எல்லாம் எது இருக்கோ எல்லாத்தையுமே இந்த மாதிரி குத்திட்டு அதுக்கப்புறம் நீங்கள் இந்த ஹேங்கரை கொடியில் மாட்டி விட்டுட்டீங்க அப்படின்னா நிறைய ஸ்பேஸ் கிடைக்குங்க. ரொம்ப ஒரு சிம்பிளான ஐடியா. அது மட்டும் இல்லாமல் இந்த மாதிரி நம்ம ஹேங்கரில் இந்த மாதிரி போட்டு வைக்கிறனால டக்குன்னு நம்ம வேணுங்கிற கர்ச்சீஃபு சாக்ஸு எது வேணுமோ டக்குன்னு நம்ம எடுத்து வியர் பண்ணிட்டு போயிடலாம். ரொம்ப ரொம்ப சிம்பிளான ஐடியா, ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். மார்னிங் டைமில் அவசரமாக கிளம்புறோம் அப்படின்னா கர்ச்சீஃபையும் சாக்ஸையும் நம்ம தேடணுங்கிற அவசியம் இல்லைங்க. காய போடும் போதே இந்த மாதிரி ஹேங்கரில் போட்டோம் அப்படின்னா ஈஸியாக எடுத்துகிட்டு போயிடலாம். நெக்ஸ்ட் டிப்பு, நம்மளுடைய வீட்டில் இந்த மாதிரி ஹேங்கர் உடஞ்சி போச்சு அப்படின்னா இதை நீங்கள் தூக்கி போடணுன்ட்டு அவசியம் இல்லைங்க. ரொம்ப ஈஸியான டிப்பாக மாற்றிக்கலாம். நம்ம வீட்டில் டிஷ்யூ பேப்பர் ரோல்லாம் வச்சுருக்கோம் அப்படின்னா அந்த ரோலை இந்த ஹேங்கர் உடஞ்சி போன ஹேங்கருக்குள்ளே இந்த மாதிரி போட்டு விட்டுட்டு உங்களுடைய கிச்சனில் ஹூக்கும் ஆணியும் இருக்குது அப்படின்னா அதில் நீங்கள் மாட்டி விட்டுட்டீங்க அப்படின்னா அழகாக வேணுங்கிற ரோலை இந்த மாதிரி நம்ம ரோல் பண்ணி எடுத்துக்கலாம். இதுவுமே ஒரு ரொம்ப சிம்பிளான ஐடியா. ஹேங்கர் மட்டும் இல்லைங்க, உங்ககிட்ட பேங்கிள்ஸ்லாம் நிறைய வச்சுருக்கீங்க அப்படின்னா அந்த உடஞ்சி போன வழியாக நீங்கள் பேங்கிள்ஸை போட்டு கூட வீட்டில் மாட்டி விட்டுக்கலாம். நெக்ஸ்ட் டிப்பு, நம்ம வீட்டில் இந்த மாதிரி லிக்விட் கவர்லாம் வாங்கி நம்ம யூஸ் பண்ணிவிட்டு இந்த கவர் வேஸ்ட்டுன்னு சொல்லி நம்ம தூக்கி போட வேணாங்க. ரொம்ப சிம்பிளான ஐடியா தான். இந்த லிக்விட் பாட்டிலில் கவரை நல்லா வாஷ் பண்ணிவிட்டு இதில் ஃபுல்லப்பாக தண்ணி பிடிச்சி வச்சுருங்க. தண்ணி பிடிச்சி இந்த மாதிரி ஒரு லிட்டை போட்டு மூடி விட்டுருங்க. இதோடைய லிட்டு மிஸ் ஆயிடுச்சு அப்படின்னா ஒரு சின்ன பேப்பரை கூட நீங்கள் அதில் சொருகி விட்டுடலாம். இதை நம்ம வீட்டு ஃப்ரிட்ஜில் வச்சு விட்டுருங்க. இது எதுக்காக அப்படின்னா, நம்ம வீட்டில் ஒத்தரம் கொடுக்குற பேக்லாம் எதுவுமே இல்லை, ஐஸ் கட்டி ஒத்தரம் கொடுத்தா ரொம்ப கூலிங்காக இருக்குது, ஓரளவுக்கு கூலிங்காக கொடுத்தா போதும்னு நினைக்கிறவங்க இந்த மாதிரி இந்த வேஸ்ட்டான இந்த லிக்விட் கவரை வச்சு நீங்கள் இதுக்குள்ளே ஃபுல்லாக தண்ணி போட்டு ஐஸ் ட்ரேக்குள்ளேயும் வச்சு விட்டுடலாம். அல்லது இந்த மாதிரி நார்மலாக கூட வச்சு விட்டுடலாம். நல்லா 1 மணி நேரம் 2 மணி நேரத்துலேயே கூலிங் ஆயிரும். இதை எடுத்து நீங்கள் ஒத்தரம் கொடுத்துக்கலாங்க. ரொம்ப சிம்பிளான ஐடியா, ட்ரை பண்ணி பாருங்கள். நெக்ஸ்ட்டு, நம்ம வீட்டு ஃப்ரிட்ஜில் நிறைய ஸ்பேஸ் நம்ம மாவு இல்லை சாதம் மிஞ்சி போச்சு அப்படின்னு நிறைய ஃப்ரிட்ஜுக்குள்ளே ஸ்டோர் பண்ணி வைப்போம். இந்த மாதிரி வைக்கும்போது இந்த மாதிரி மேலே குமிழாக இருக்க மூடி வச்சோம் அப்படின்னா இதுக்கு மேலே எந்த ஒரு திங்ஸுமே வைக்க முடியாது. அதனால் அந்த குமிழ் பகுதியை இந்த மாதிரி தலைகீழ திருப்பி போட்டுட்டு அதுக்கப்புறம் நீங்கள் ஃப்ரிட்ஜில் வச்சிங்க அப்படின்னா இதுக்கு மேலே இன்னும் ஒரு குட்டி பாக்ஸு அல்லது ஏதோ ஒரு பொருள் நம்ம ஸ்டோர் பண்ணி வச்சுக்கலாம். ரொம்ப சிம்பிளான ஐடியா, ட்ரை பண்ணி பாருங்கள். பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா மறக்காமல் லைக் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட் டிப்பு, நம்ம குடமிளகாலாம் வாங்குகிறோம் அப்படின்னா இந்த மெத்தடில் நீங்கள் கட் பண்ணிங்க அப்படின்னா அழகாக அதோடைய விதைகளை நம்ம தனியாக பிரித்து எடுத்துடலாங்க. ரொம்ப ரொம்ப சிம்பிளான ஐடியா தான். குடமிளகா இந்த காம்பு பகுதி நீங்கள் பார்த்துக்குங்க. இந்த காம்பு பகுதியிலேருந்து ஒவ்வொரு பிரிவாக பிரியும். அதாவது ஒவ்வொரு பக்கமும் கட் பண்ணுற மாதிரி ஒரு கோடு வரும். அதுக்கு நேராக நீங்கள் இந்த மாதிரி கட் பண்ணி விட்டீங்க அப்படின்னா ரொம்ப ஈஸியாக இதோடைய விதைகளை நம்ம தனியாக பிரித்து எடுத்துடலாம். மேலே அந்த பிரிவு, அதாவது எந்தெந்த பகுதியில் அந்த கோடு வருதோ அதுக்கு நேராக நீங்கள் கட் பண்ணிட்டு வரணும். அடியிலையுமே அதே மாதிரி கட் பண்ணணும். நான் ஃபுல்லாக உங்களுக்கு கட் பண்ணுறேன் பாருங்கள். எவ்வளோ அழகாக ஈஸியாக இந்த விதைகளை நம்ம பிரித்து எடுக்கலாம். இந்த மாதிரி கட் பண்ணிவிட்டு அடிப்பகுதியில் இந்த மாதிரி ஒவ்வொரு பிரிவாக இந்த மாதிரி தனித்தனியாக அந்த நம்ம கட் பண்ணி விட்டோம்ல அந்த பகுதியில் இந்த மாதிரி கட் பண்ணோம் அப்படின்னா அழகாக அதோடைய விதைகளை நம்ம தனியாக கலட்டி எடுத்துடலாங்க. ரொம்ப ரொம்ப சிம்பிளான ஐடியா. இந்த டிப் உங்களுக்கு ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். ரொம்ப கஷ்டப்பட்டு இதோடைய விதைகள் எல்லாம் சிந்தி எல்லா பக்கமும் படுற மாதிரியெல்லாம் நம்ம இது பண்ணாமல் இந்த மாதிரி கட் பண்ணி எடுத்தோம் அப்படின்னா ரொம்ப அழகாக ஈஸியாக கட் பண்ணிடலாம். நிறைய பேர் இதோடைய விதைகளை போட்டு செடி எடுப்பாங்க. கட் பண்ணாமல் முழுசாக விதைகள் கிடைக்கணும் அப்படின்னா இந்த மாதிரி கூட நீங்கள் கட் பண்ணலாம். இந்த டிப் உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா மறக்காமல் இந்த வீடியோக்கு ஒரு லைக் கொடுத்துக்கோங்க.
நெக்ஸ்ட் டிப்பு, நிறைய பேர் வீட்டில் இந்த குக்கருடைய ஹேண்டில் டைட் பண்ணுறதே வந்து ஒரு பெரிய வேலையாக இருக்குங்க. நம்ம என்ன தான் நூல் போட்டு கம்பி போட்டு டைட் பண்ணாலும் சில டைமில் அது கலண்டு கலண்டு விழுந்துடும். அந்த மாதிரி விழுகாமல் இருக்கணும் அப்படின்னா நம்ம வீட்டில் வேஸ்ட்டாக நம்ம யூஸ் பண்ணுற டேப்லெட் கவர், அதாவது இந்த மாதிரி சில்வர் கவர் மாதிரி இருக்கும்ல, இந்த கவரை நீங்கள் எடுத்துக்கோங்க. ஒரு பீஸ் அளவுக்கு கட் பண்ணிவிட்டு இதில் அந்த நெட்டு போகிற அளவுக்கு ஒரு சின்ன ஹோல்ஸ் ஒன்று போட்டுக்குங்க. இந்த மாதிரி ஒரு குக்கர், பெரிய குக்கருடைய மூடி எடுத்திருக்கேன். இதோடைய நட்டு வந்து தனியாக வந்து நம்ம ரொம்ப வெயிட் வச்சு தூக்குறனாலையோ என்னமோ தெரியல, டக்குன்னு வந்து லூஸ் ஆகிட்டே வந்துடும். இந்த மாதிரி இருக்கிற இந்த மாதிரி குக்கருக்கு இந்த மாதிரி ஒரு சின்ன டேப்லெட் கவரை கட் பண்ணி வச்சு அந்த நெட் இருக்குல்ல, அந்த நெட்டை வந்து அந்த டேப்லெட் கவர் கூட இன்சர்ட் பண்ணிடணும். அதுக்கப்புறம் போட்டு நீங்கள் டைட் பண்ணி பாருங்கள். நல்ல க்ரிப்பாக டைட்டாக இருக்கும். எவ்வளோ நாள் ஆனாலும் இதனுடைய ஹேண்டில் வந்து லூஸே ஆகாதுங்க. ரொம்ப ரொம்ப டைட்டாக க்ரிப்பாக இருக்கும். ரொம்ப சிம்பிளான ஐடியா. வேஸ்ட்டுன்னு தூக்கி போடுற இந்த மாதிரி வந்து டேப்லெட் கவரை இப்படி கூட நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாங்க. ரொம்ப சிம்பிளான ஐடியா தான். இது எல்லாமே வச்சு நான் நல்லா டைட் பண்ணி விட்டதுக்கப்புறம் உங்கள்கிட்ட நான் குக்கர் ஹேண்டில் காட்டுறேன் பாருங்கள் எந்த அளவுக்கு க்ரிப்பாக இருக்குன்னு. நல்லா டைட் பண்ணியாச்சு. டேப்லெட் கவர் போட்டிருக்கனால பாருங்கள் எவ்வளோ பெரிய குக்கருடைய மூடி நல்ல க்ரிப்பாக டைட்டாக இருக்குங்க. கொஞ்சம் கூட வந்து ஆடவே இல்லை. அந்த அளவுக்கு டைட்டாக நல்ல க்ரிப்பாக இருக்குது. நீங்களும் இந்த டிப்பை ட்ரை பண்ணி பாருங்கள். நெக்ஸ்ட் டிப்பு, ஃப்ரீசருக்குள்ளே இந்த மாதிரி தக்காளி ஒன்று வச்சு பாருங்கள். எதுக்காக அப்படின்னு நான் சொல்கிறேங்க. நம்ம ஏற்கனவே இந்த மாதிரி ஒரு வீடியோ போட்டிருக்கோம், தக்காளியை வந்து ஃப்ரிட்ஜில் வச்சு பாருங்கள் அப்படின்னு. இப்போ நான் எதுக்காக சொல்கிறேன் அப்படின்னா, இந்த மாதிரி உங்கள்கிட்ட நிறைய தக்காளி இருக்குது அப்படின்னா இந்த மாதிரி ஒரு 4-5 தக்காளியை நீங்கள் இந்த மாதிரி ஃப்ரீசருக்குள்ளே போட்டு விட்டுட்டீங்க அப்படின்னா இது ரொம்ப ஒரு ஹெல்ப்ஃபுல்லாக மாறுங்க. நம்ம வீட்டில் ஐஸ் ட்ரே வைக்கிறதுக்கு நமக்கு ஸ்பேஸ் இல்லை, அல்லது வந்து நமக்கு வந்து நிறைய பொருட்கள் வைக்கிறதுக்கெல்லாம் ஸ்பேஸ் இல்லை அப்படின்னா இந்த மாதிரி ஒரு 2-3 தக்காளி நீங்கள் ஃப்ரிட்ஜுக்குள்ளே போட்டு வச்சிங்க அப்படின்னா சப்போஸ் உங்களுக்கு கரண்ட் ஷட் டவுன் ஆகிற டைம்லையும் இந்த தக்காளி மேலே இருக்க ஐஸ் மட்டும் உருகிறதுக்கு ரொம்ப லேட் ஆகும். இதனால நமக்கு குழந்தைங்களுக்கு கையில் அடிபட்டுருச்சு அல்லது நமக்கு அடிபட்டுருச்சு அப்படின்னா ஒத்தரம் கொடுக்கறதுக்கு நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். அவ்வளோ சீக்கிரத்தில் இந்த தக்காளியில் இருக்க ஐஸ் வந்து உருகாது. ட்ரை பண்ணி பாருங்கள். நெக்ஸ்ட்டு, ஆன்லைனில் நம்ம அகர்பத்தி ஒன்று ஆர்டர் போட்டிருந்தோங்க. ரொம்ப விலை கம்மியாக இருக்கேன்னு சொல்லி தான் ஆர்டர் போட்டது. ஆனால் இவ்வளோ சூப்பர் குவாலிட்டியாக இவ்வளோ வாசமாக இருக்குன்னு சொல்லி நான் கொஞ்சம் கூட நினைக்கல. நான் வாங்கும்போது வெறும் 100 ருபீஸ் அந்த மாதிரி ரேட்டில் தான் வாங்கினேன். இப்போ ஒரு 10 ருபீஸ் 20 ருபீஸ் ஏறி இருக்குது. 100 ருபீஸுக்கு நமக்கு 250 பத்தி வருதுங்க. 5 ஃப்ராக்ரன்ஸு. ஒவ்வொரு பேக்கெட்லேயுமே வந்து 50 பத்தி இருக்குது. ஒரு சில பேக்கெட் அந்த பத்தி வந்து மொத்தமாக இருக்குது அப்படின்னா அதில் வந்து ஒரு 30 பத்தி அந்த மாதிரி இருக்குது. எல்லாமே வந்து ஒவ்வொரு ஃப்ளேவர், அவ்வளோ வாசம், அவ்வளோ சூப்பராக இருந்துச்சு. இந்த பத்தி பற்ற வச்சு நம்ம எரிச்சு முடிச்சதுக்கப்புறம் அதனுடைய சாம்பல் கூட வந்து அவ்வளோ வாசமனமாக இருக்குங்க. கண்டிப்பாக நீங்கள் இந்த மாதிரி பத்தி நீங்கள் வீட்டில் அடிக்கடி பற்ற வைப்பீங்க, இல்லை பூஜை செய்கிறதுக்கு எப்போவுமே நீங்கள் பத்தி வாசமாக பிடிக்கும் அப்படின்னு நினச்சிங்கன்னா இந்த மாதிரி நீங்கள் ஆன்லைனில் இந்த பத்தி வாங்கி பாருங்கள். 100% நான் கேரண்டிங்க. எந்த ஒரு கண்ணெரிச்சல் அல்லது எந்த ஒரு எதுவுமே இல்லை. அவ்வளோ சூப்பராக வாசமாக இருக்குது. அதனுடைய சாம்பல் கூட வந்து அவ்வளோ வாசமாக இருக்குது. நம்ம பற்ற வச்சு 2-3 நாளைக்கு கூட நமக்கு இந்த வாசனை அப்படியே இருக்குது. நம்ம ஒரு ஸ்டோர் ரூமில் பற்ற வச்சுட்டு அந்த கதவை நம்ம லாக் பண்ணியே வச்சுருக்கோம் அப்படின்னா ஒவ்வொரு டைமும் ஸ்டோர் ரூம் போய் நம்ம திறக்கும் போது அவ்வளோ வாசனையாக அவ்வளோ சூப்பராக இருக்குது. கண்டிப்பாக ஒரு முறை நீங்கள் வாங்கி பாருங்கள், நான் கேரண்டி. நெக்ஸ்ட், இந்த மாதிரி பத்தி வாங்கி இந்த கவரை வந்து நீங்கள் 2-2 கட் பண்ணிக்கோங்க. இது எதுக்காக அப்படின்னு நான் உங்களுக்கு சொல்கிறேங்க. இப்போ நான் வந்து ஒரே ஆளாக பத்தி வாங்குகிறோம், நமக்கு விருப்பம் இல்லை அப்படின்னா ஒரு 50 ருபீஸ் 50 ருபீஸ் போட்டு 2 பேர் பாதி பாதியாக பிரிச்சுக்கணும் அப்படின்னு நினைக்கிறீங்க அப்படின்னா அவங்களுக்குமே எல்லா ஃப்ராக்ரன்ஸும் தேவைப்படும்ல. அதனால் ஒரே பாக்கெட்டை இந்த மாதிரி நீங்கள் கத்தியை ஹீட் பண்ணிவிட்டு 2 கட் பண்ணோம் அப்படின்னா நமக்கு 10 கவர் வந்துடும். ஆளுக்கு ஒவ்வொரு ஃப்ராக்ரன்ஸையும் தனித்தனியாக எவ்வளோ வருதோ அந்தளவுக்கு நம்ம பிரித்து போட்டு வச்சுக்கிட்டோம் அப்படின்னா நமக்கு வேணுங்கிறப்ப ஒவ்வொரு ஃப்ராக்ரன்ஸையும் நம்ம எடுத்து பற்ற வச்சுக்கலாம். இதுவுமே ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். இந்த மாதிரி கேரி பேக் நம்ம போட்டு தனித்தனியாக சுற்றி வைக்கிறதுக்கு பதிலாக பத்திக்கு வர அந்த பேகவே, அந்த கவரவே வந்து நம்ம நெருப்பில் ஹீட் பண்ணி இந்த மாதிரி 2 கட் பண்ணிக்கிட்டோம் அப்படின்னா நம்ம அழகாக எல்லாத்தையுமே தனித்தனியாக போட்டு வச்சுக்கலாங்க. இந்த மாதிரி நம்ம கவரை கட் பண்ணி போடுறனால தனியாக அந்த ஃப்ராக்ரன்ஸ் அப்படியே இருக்கும். எல்லாத்துக்கூடயும் வந்து
மெர்ஜ் ஆகாது. அது மட்டும் இல்லாமல் அவங்களுக்குமே தனியாக கவர் நம்ம தேடி போடணுங்கிற அவசியம் இல்லை. இந்த கவரே நம்ம போட்டு கொடுத்துடலாம். இந்த டிப்பு ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். இதே மாதிரி நீங்கள் வெளியே ட்ராவல் பண்ணி போகிறீங்க அப்படின்னா ஒரு ப்ரஷ்ஷு வைக்கிறதுக்கு அல்லது க்ரீம் வைக்கிறதுக்கு அப்படின்னா ஒரு பெரிய கேரி பேக் இருக்குது அப்படின்னா அதில் நீங்கள் ரெண்டு ரெண்டாக இந்த மாதிரி பார்ட்டாக பிரித்து தனித்தனியாக போட்டு வச்சு எடுத்துகிட்டு போயிடலாம். நான் சொன்ன டிப்பில் எந்த டிப் உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு சொல்லி கமெண்ட் பண்ணுங்கள். நம்ம சேனல் பிடிச்சிச்சு அப்படின்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இதே மாதிரி டிப்ஸ் அல்லது ஒரு லாகில் உங்களை மீட் பண்ணுறேன். அது வரைக்கும் பாய் ஃப்ரெண்ட்ஸ். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.